ஹாய் கைஸ், நான் தான் ஹுசேன். ஸோ டுடே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டேன்ட்டு வந்துட்டாலே நம்மளுடைய மைண்ட் செட்டில் ப்ராப்பராக மாறிடுது. இங்கிலீஷ் லேர்னிங் பண்ணாலும், இல்லைனா வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் எதாவது லேர்ன் பண்ணாலும், இந்த சண்டே வந்துட்டாலே அந்த ஞாபகம் வந்துடுது. நீ அடிச்சுட்டு பேசுறத நான் அடிக்காமலே பேசுவேன். அது என்னன்னா, நான் ஸ்டாப்பாக ரீலில் ஸ்க்ரோல் பண்ணுறது தான். நமக்கே தெரியாது, என்னடா இவ்வளோ நேரம் நம்ம பண்ணியிருக்குமே அப்படின்ட்டு. அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல, 1 வீக்கில் லாஸ்ட் அந்த ஒரே ஒரு சண்டே வருது. ஜென்ரலாக ஒரு சில பேர் இந்த வீக்கெண்டு சண்டே கூட ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பொய்லாம் சொல்லக்கூடாது. ஸோ உண்மையாக சொல்லிடலாம். ஏன் மறைச்சிக்கிட்டு? ஜென்ரலாக ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம ரீல்ஸே ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே போகுமா? ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா, ChatGPT இது வந்ததுலேருந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. எனக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ChatGPT. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மீ டு மை பிரைன் ChatGPT. கொஸ்டினை ஒன்று கேட்குறேன்னா எப்படி அது ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் பாத்தியா, யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இது வந்ததுலேருந்து முக்கால்வாசி எம்ப்ளாயிஸ் எல்லாம் தூக்குறானுங்கயா. இதோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஓகே, நான் ஒன்றும் இதை திட்டமாட்டோம். ஏன்னா இது எங்களுக்கு நிறைய தடவை ஹெல்ப் பண்ணுது. இதை போய் நாங்கள் எப்படிங்க திட்டுவோம்? தேங்க்யூ ChatGPT. நம்ம டிவி இல்லைனா ஃபோன் எதனா யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த நேரத்தில் அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க, கேஸில் சோறு பொங்குது, இல்லைனா பால் வச்சுருக்கேன் பாத்திரா பொங்கிட போகுதுறான்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இப்படியே நோண்டிக்கிட்டே இருப்போம். அது பாட்டு பொங்கி வந்தோடனே நம்ம மறந்துடுவோம். ஐயோ, இவங்க ஏதோ சொல்லிட்டு போனாங்களே. எங்கன்னா போயிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஐயோ இவங்க ஏதோ சொல்லிட்டு போனாங்களே, மறந்துட்டுமே. அப்புறம் அவங்களே அதை போய் பார்த்துட்டு வச்சு தொங்க போட்டுருவாங்க நம்மளை அப்படியே. அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட புட்டு. ஐயோ, அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி இன்னும் விட்டுருமா? சரி, ஆனால் சரிப்பா இருக்குங்க. ஆனால் சரி, இது ரியாலிட்டியாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் தான் இது. மதருக்கும் சன்னுக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இது. ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்படிலாம் பண்ணுவாங்களா, இப்படிலாம் பேசுவாங்களா அந்த இடத்துல? அதுதான் எனக்கு நான் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா இது 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நம்மளுக்கு என்ன கல்யாணம் இல்லை, ஒன்றுமே இல்லையே, என்னடா இப்படியே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, சொந்தமாக ஃபோனே இல்லை, இஎம்ஐயில் ஓட்டின்னு இருக்கும். இன்னும் இதை பைக் இருக்குது, இஎம்ஐயில் ஓட்டின்னு இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அது வரைக்கும் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். தம்பி, பொண்ணுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட்டு பேரை சொல்லு. இத கொடு. சோன் பாப்படி. யோ, அவன் உன்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான்? பொண்ணுக்கு ஸ்வீட்டை ஊட்டிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்கிறான். நீனையா ஸ்வீட்டோட பேரை சொல்லுகிற? ஐயோ, எடுத்தவனே சோக் பண்ணுறியே, நியாயமா இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காதீங்க. ரொம்ப அசிங்கமாக நினைப்பானுங்க. அப்படி கொஞ்சமாச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போய் தொலை. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜும்மாக்கெலாம் போவோம். அந்த இடத்துல நம்ம புதுசுலாம் செருப்புலாம், ஒரு சில செருப்பு வீட்டில் ஜென்ரலாக புது செருப்புலாம் வாங்கி கொடுத்துருவாங்க.
அது வந்து நம்ம வந்து வெளியெல்லாம் போட்டு போவோம். எப்போனா ஒரு வாட்டி சும்மா அந்த மாதிரி நமாஸ்க்கு அப்படி இப்படின்னு போட்டு போயிடுவோம். அந்த ஃப்ரைடேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வருவோம். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருமே அதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபன்னியான ஒரு மொமெண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு வீடியோ தான், தப்பாக எடுத்துக்க வேணாம். ஜென்ரலாக நடக்குது தான் உண்மையாக. என் செருப்பே வந்து 2025 நோன்பு. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நோன்பு போனேன், பார்த்தேன், ஃபஜர் தொழுதேன். தொழுத உடனே நான் அப்படியே கிளம்பிட்டேன். அடுத்தது வெளியே வந்தேன். சரி செருப்பு போட்டு வீட்டுக்கு போகலாம், டயர்டாக ஆகிடும், அடுத்தது போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஜர்லாம் தொழுதுட்டு நான் பாட்டு வெளியே வந்து பார்க்குறேன், செருப்பை காணோம். என்னடா ஃபஸ்ட்டு நோம்புக்கே செருப்பையாடா திருடுவீங்க? டேய் நோன்பு வச்சுருக்கீங்களா? ஐயோ யாரா நீங்களாம் டேய்? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட சின்ன ஒரு கிளிப்பு தான் இது. சூப்பராக ஒருத்தர் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காரு. வாங்க பார்த்துருவோம். கண்டிப்பா யாரும் திருடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஞாபகத்தமெல்லாம் எடுத்துன்னு போல, அவனுக்கு ஞாபகம் வந்ததுனால தான் எடுத்துனே போனான். பொண்ணு பார்க்க போன இடத்தில் உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன்யா. ஒரு பையன் இந்த ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது. அண்ட் என்ன தான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் சேவிங்ஸ் பண்ணாலும் எப்படின்னா ஒரு இதில் வந்து டெபிட் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் சொந்தமாக வீடு இருக்கா, சொந்தமாக கார் இருக்கா, சொந்தமாக வேலை இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்டு டென்ஷன் படுத்தக்கூடாது. எவனுமே எந்த ஒரு மாப்பிள்ளையும் அசிங்கப்படுத்தவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சொந்த வீடு, அதெல்லாம் இல்லைங்க. இல்ல கார் இருக்கா, இல்லைங்க. இல்ல மாசம் 1,00,000 சம்பளம், இல்லைங்க. இல்ல இல்ல சொத்து ஏதாவது இருக்கா? இல்லைங்க. இல்ல சரி இப்போ உன்கிட்ட என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வீடியோ போவோம். அதாவது இந்த வீடியோ சண்டே ஆனால் கொஞ்சம் பேர் வந்து இளநீ தண்ணி குடிப்பாங்க. மற்றபடி நான் எதுவும் சொல்லவில்லை, விரும்பலை. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபன் இருக்காது. நெக்ஸ்ட்டு போக போக அதை பற்றி தெரியும், பாருங்கள். டயர்டா? எனக்கா? நெவர். தினமும் லைன் டேட் சிரப் சாப்பிடுறேன். இதுல கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. நாள் முழுதும் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். லைன் டேட் சிரப். கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நாளைக்கே காலி ஆகுதுன்னா அதோட எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வருதில்ல, அந்த ரவுண்டாக இருக்கு, அதில் வந்து கம்மியாகிட்டே வரும். அப்போ வந்து இந்த மாதிரி தான் தோணும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக இன்றைக்கே முடிச்சிடணும், இன்றைக்கே பண்ணி முடிச்சிடணும்னு நம்மளுக்கே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுதான் இந்த வீடியோ பாருங்கள். when the cylinder is getting empty, cylinder be like. இன்னும் ஏதாவது செய்யணும்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செஞ்சுக்குங்க. நாளைக்கு காலையில எதுவும் செய்ய முடியாது. காலி ஆயிடுச்சுன்னா நாங்கள் கடையில் வாங்கிடுவோம். டாட்டா. அதாவது டேடி கிட்ட நம்ம வந்து நிறைய ஜோக் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு அளவுக்கு தான் அப்படின்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது. நிறுத்தலைன்னா இப்படி தான். பா என்னப்பா தூங்குற முன்னாடி ஏப்பா குட் நைட் சொல்றோம்? என்னது ஏடி உனக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. தெரியலையப்பா. தூங்கிட்டா எப்படி சொல்றது? தூங்கிட்டா குட் நைட் சொல்ல முடியாதுல்லப்பா. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காதீங்க. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருப்பாங்க, நீங்களே அதை கெடுத்துக்கிறீங்க. நம்ம பாட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோஸ் ஜாலியாக பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருப்போம். என்னன்னு தெரியல, திடீர்னு சடனாக எங்கேருந்து வரோன்னு தெரியாது. டிப்ரெஷன். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார்? நீங்க சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா ஐயோ சார்? நான் வாங்கன்னு கூப்பிட்டு. யாருப்பா அது? இந்த சண்டேவை நல்லா ஹாப்பியாக ஜாலியாக ஃபுல் ஃபன்னோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சண்டே வரேன். அதுக்கு முன்னாடி டெய்லியும் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.
மற்றபடி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல. சண்டே ஒன் டே மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபன் கண்டென்ட்டு கம்பல்சரி வந்துடும். ஓகேங்களா? மீதி எல்லா நாள்லேயும் வந்து எஜுகேஷன், எதனா புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்குறோம். இங்கிலீஷ் நாலேஜை எப்படின்னா தடுமாறியாச்சும் கற்றுக்குறோம். புது புது லாங்குவேஜஸ் பற்றி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணி எப்படின்னா அதையும் நம்ம மைண்டுக்குள்ளே வர வைக்கிறோம். வர முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை நாங்கள் வர வைப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி சண்டேனால ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட லைட்டாக காமெடியாக. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹுசேன். பாய்.